Hi friends, welcome to Gentac channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா TNBC VAO ஒரிஜினல் क्वेश्चन பேப்பர் 2016 28/2/2016 அன்று நடந்தது. பொது தமிழ் பார்த்தாச்சு. இப்ப பொது அறிவு பார்க்கலாம். எதிரொலியை கேட்க எதிரொலிக்கும் பரப்பு இருக்க வேண்டிய குறைந்தபட்ச தொலைவு, அதாவது காற்றில் ஒலியானது திசைவேக மதிப்பு 340 மீட்டர் பெர் வினாடி என்க. ஆன்சர் 17 மீட்டர். ஒரு ஒளி மூலத்திலிருந்து வரும் ஒளி ஒரு நிலையான பெரிய பரப்பின் மீது மோதி எதிரொலிப்பதே எதிரொலி எனப்படும். இது 0.1 வினாடி காலம் வரை நீடிக்கும். எதிரொலியை தெளிவாக உணர ஒளி மூலத்திற்கும் ஒளி எதிரொலிக்கும் பரப்பிற்கும் இடையே 17.2 மீட்டர் தொலைவு இருக்க வேண்டும். மேலும் ஒளிக்கும் எதிரொலிக்கும் இடையே குறைந்தபட்சம் 0.1 வினாடி இடைவெளியாவது இருந்தால்தான் எதிரொலியை தெளிவாக உணர முடியும். நீராவியை செஞ்சூடேற்றப்பட்ட இரும்பின் மீது செலுத்தும் போது உருவாகும் விளை பொருட்கள் Fe3O4 மற்றும் H2. நீராவியை செஞ்சூடேற்றப்பட்ட இரும்பின் மீது செலுத்தும் போது இரும்பு ஆக்சைடு மற்றும் ஹைட்ரஜன் வாயு உருவாகும். 3Fe plus 4H2O gives Fe3O4 plus 4H2. இரும்பானது வெப்பமேற்று சாதாரண நிலையில் இருக்கும்போது நீருடன் வினைபுரிந்து வெப்பமானது இரும்பு மட்டுமே நீர் மற்றும் நீராவியுடன் வினைபுரிந்து இரும்பு ஆக்சைடை, அதாவது துரு உருவாக்கும். கீழ்கண்டவற்றில் எது நைட்ரஜன் உரம் அல்ல? நைட்ரஜன் உரம் அல்லாதது ஜிப்சம், அம்மோனியம் சல்ஃபேட், யூரியா, CAN. இது எல்லாமே நைட்ரஜன் உரம். கொடுக்கப்பட்டுள்ளதில் நைட்ரஜன் உரம் அல்லாதது ஜிப்சம் ஆகும். கால்சியம் சல்ஃபேட் டைஹைட்ரேட்டினால் ஆன இது ஒரு மென்மையான கனிமம் ஆகும். இதன் வேதியியல் ஈவு CaSO4.2H2O ஆகும். சுரங்கத்திலிருந்து பெறப்படும் இது உரமாக பயன்படுத்தப்படுகிறது. மேலும் பாரிஸ் சாந்து, சுண்ணக்கட்டிகள் போன்றவற்றில் தயாரிப்பதிலும் இது முக்கிய பங்கு வகிக்கிறது. சாக்பீஸ் தயாரிப்பதிலும் ஜிப்சம் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. CAN அப்படிங்கிறது கால்சியம் அம்மோனியம் நைட்ரேட். யூரியாவின் வேதியியல் இயைபு CONH2. அம்மோனியம் சல்ஃபேட் உரத்தில் 24% சல்ஃபரும் 21% நைட்ரஜன் கலந்திருக்கும். ஜிப்சம் தவிர கொடுக்கப்பட்ட இதர அனைத்து தெரிவுகளிலும் நைட்ரஜன் உள்ளது. எனவே விடை ஜிப்சம் ஆகும். சதுப்பு நில தாவரங்களில் சாதாரண வேர்களில் இருந்து செங்குத்தான வேர்கள் கிளம்பி தரைக்கு மேல் வருகின்றன. இவைகள் டேஷ் வேர்கள் என அழைக்கப்படும். சுவாசிக்கும் வேர்கள். சதுப்பு நில பகுதி வாழும் தாவரங்களின் வேர்களுக்கு போதிய ஆக்சிஜன் கிடையாது. எனவே இவை மண்ணில் இருந்து வெளிநோக்கி வளர்ந்து தரைக்கு வெளியே நீட்டிக் கொண்டிருக்கும். தனக்கு தேவையான ஆக்சிஜனை பெற வெளியே நீட்டிக் கொண்டிருக்கும் இந்த வேர்கள் சுவாசிக்கும் வேர்கள் என்று அழைக்கப்படும். ரெஸ்பிரேட்டரி ரூட்ஸ். கிளைகாலிசிஸ் சைட்டோபிளாசத்தில் நடைபெறுகிறது. கிரப்ஸ் சுழற்சி, பைருவிக் அமில ஆக்சிஜனேற்றம், எலக்ட்ரான் கடத்து சங்கிலி, ATPக்கள் உருவாகின்றன. நொதித்தல் ஆக்சிஜன் பயன்படுத்தப்படுவதில்லை. குளுக்கோஸ் C6H12O6 ஆனது பைருவேட் CH3COCOO- plus H plus ஆக மாற்றமடையும் நிகழ்வு கிளைகாலிசிஸ் எனப்படும். இந்நிகழ்வு சைட்டோபிளாசத்தில் நடைபெறுகிறது. சிட்ரிக் அமில சுழற்சி அல்லது கிரப்ஸ் சுழற்சி என்பது செல் சுவாசத்தின் ஒரு பகுதியாக பைருவேட் அமிலம் மற்றும் ஆக்சிஜனேற்றம் அடையும் நிகழ்வாகும். இது மைட்டோகாண்ட்ரியத்தில் நடைபெறுகிறது. எலக்ட்ரான் கடத்து சங்கிலி என்பது செல் இயக்கத்தின் ஒரு பகுதியாகும். இதில் ஒளிச்சேர்க்கையின் மூலம் சூரிய ஒளியிலிருந்து ஆற்றல் உருவாக்கம் நடைபெறுகிறது. இந்நிகழ்வின் போது ஒவ்வொரு குளுக்கோஸ் மூலக்கூறும் 34 ATP மூலக்கூறுகளை உருவாக்கின்றன. நொதித்தலானது சர்க்கரை மூலக்கூறினை அமிலம், வாயு அல்லது ஆல்கஹாலாக மாற்றும். இது ஈஸ்ட் மற்றும் பாக்டீரியாவால் நிகழும். இந்நிகழ்வின் போது ஆக்சிஜன் பயன்படுத்தப்படுவதில்லை. மேலெண்ண சுரப்பி டேஸால் பாதிக்கப்படுகிறது. பொன்னுக்கு விங்கி என்ற வைரஸ். AH1N1 வைரஸ் ஆனது இன்ஃப்ளூயன்சா A வைரஸின் துணை வகை. 2009ஆம் ஆண்டு மனிதர்களை பாதித்த பன்றி காய்ச்சல் இவ்வகையை சார்ந்தது. 1918இல் ஏற்பட்ட தொற்று நோயும் இவ்வகையை சாரும். ஹெமுக்ளூட்டின் மற்றும் நியூராமினிடேஸ் இவற்றை கொண்டிருப்பதால் இதற்கு HN என்று பெயரிடப்பட்டது. ஆன்டிஜன்களின் வகையை பொறுத்து H1N1, H1N2 போன்றவை விவரிக்கப்படுகின்றன. ஹெப்படைட்டிஸ் B வைரஸ் HB என்பது ஹெப்டன்விரிடே வகையின் DNA-வை கொண்டிருக்கும் வைரஸ் ஆகும். கடுமையான மற்றும் நாள்பட்ட ஹெப்படைட்டிஸ் மற்றும் செயலற்ற கேரியர்களில் தனிநபர்களின் பெரும்பாலான திரவங்களில் இந்த வைரஸ் உள்ளது. பொண்ணுக்கு வீங்கி என்று தமிழகத்தில் பரவலாக அழைக்கப்படும் மம்ஸ் வைரஸ் ஆனது மேலெண்ண சுரப்பியை பாதிக்கிறது. பெரும்பாலும் சிறுவர்களுக்கு ஏற்படும் இந்நோயானது தடுப்பூசியின் மூலம் குணப்படுத்தக்கூடிய ஒன்றாகும். நாலந்தா பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தவர் குமாரகுப்தர். குப்த மரபு 2ஆம் சந்திரகுப்தருக்கு பிறகு கிபி 415 முதல் 455 வரை ஆட்சி புரிந்த குமாரகுப்தரால் நாலந்தா பல்கலைக்கழகம் தற்போது பீகாரின் ராஜ்கீருக்கு அருகில் உருவாக்கப்பட்டது. அக்காலத்தின் மிக உன்னதமான கல்வி நிறுவனம் என போற்றப்பட்டது இது. 13ஆம் நூற்றாண்டில் பக்தியார் கில்ஜி என்னும் துருக்கியை படையெடுப்பாளர்களால் அளிக்கப்பட்டது.
எந்த கட்சியின் ஆட்சியில் முதலாக தமிழ்நாட்டில் இலவச மதிய உணவு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது? நீதி கட்சி. 1925ஆம் ஆண்டு நீதி கட்சியின் பனகல் ராஜா தலைமையிலான அரசு மதராஸ் மாகாணத்தை ஆட்சி செய்தபோது அயோத்திதாச பண்டிதரின் தீவிர முயற்சியினால் சென்னை நகராட்சியின் உதவியோடு சென்னையில் சில பள்ளிகள் மாணவர்களுக்கு மதிய உணவு வழங்கும் திட்டம் தமிழகத்தின் முதலாக துவங்கப்பட்டது. தமிழகம் மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த இந்தியாவிலும் இது போன்றதொரு திட்டம் கொண்டு வரப்பட்டது. இதுவே முதன்முறையாகும். கிருஷ்ணதேவராயர் ஆமுக் மால்யாதா நூலை இம்மொழியில் எழுதினார். ஆன்சர் டி, தெலுங்கு. விஜயநகர பேரரசின் தலைசிறந்த அரசரான கிருஷ்ணதேவராயர் பெரியாழ்வாரின் மகளும் கோதா தேவி என்றழைக்கப்பட்ட ஆண்டாளின் வரலாற்றை தனது ஆமுக் மால்யுதா எனும் புகழ்பெற்ற நூலில் சிறப்பாக விவரித்துள்ளார். இந்நூல் தெலுங்கு மொழியில் இயற்றப்பட்டுள்ளது. ஜாம்பவதி கல்யாணம் என்ற சமஸ்கிருத நூலையும் எழுதியுள்ளார். இவர் எழுதிய மற்ற நூல்கள் மாடசால சரிதம், ராம மஞ்சரி மற்றும் சத்தியவதி பரிணயம். டாக்டர் எஸ். தர்மாம்பாள் என்பவரால் ஏலிசே மன்னர் என்ற பட்டத்தை பெற்றவர் M.K. தியாகராஜ பாகவதர். மாயவரம் கிருஷ்ணமூர்த்தி தியாகராஜ பாகவதர் புகழ்பெற்ற கர்நாடக இசைக்கலைஞர் மற்றும் திரைப்பட நடிகர் ஆவார். 1940ல் தமிழில் புகழ்பெற்றிருந்த இவர் கர்நாடக இசையிலும் திறன் வாய்ந்தவர் ஆவார். D.S. தர்மாம்பாள் இவரின் இசை புலமையை பாராட்டி ஏலிசே மன்னர் எனும் பட்டத்தினை வழங்கினார். மற்ற மூவரும் பாகவதர் காலத்தில் புகழ்பெற்ற தமிழ் நடிகர்கள் ஆவர். D.K. பகவதி குணச்சித்திர நடிகர், நடிகவேல், M.R. ராதா புரட்சி நாத்திக கருத்துக்களை மக்களிடையே விதைத்தவர். N.S. கிருஷ்ணன் சிறந்த நகைச்சுவை நடிகர் மற்றும் பாடகர். முணுமுணுக்கு அரங்கம் என்று சிறப்பினை பெற்றது கோல் கும்பாஸ். பீஜப்பூர் சுல்தான் முகமது அடில் ஷா சூரின் நினைவாக 1656ல் கட்டி முடிக்கப்பட்ட கோல் கும்பாஸ் தற்பொழுது கர்நாடக மாநிலத்தில் உள்ளது. இவ்வரங்கத்தின் வடிவமைப்பினால் காற்று மற்றும் புற ஒலிகள் முணுமுணுப்பது போன்ற எதிரொலியை எழுப்புகிறது. இதனால் இவ்வரங்கம் முணுமுணுக்கு அரங்கம் எனப்படுகிறது. தன்னாட்சி இயக்கம் 1916, ஒத்துழையாமை இயக்கம் 1920, உப்பு சத்தியாகிரகம் 1930, வெள்ளையனே வெளியேறு இயக்கம் 1942. பாலகங்காதர் திலகர் மற்றும் அன்னி பெசன்ட் அம்மையார் ஆகியோரால் 1916ஆம் ஆண்டு தன்னாட்சி இயக்கம் துவக்கிவைக்கப்பட்டது. காந்தியடிகளின் தலைமையில் நடத்தப்பட்ட முதல் மிகப்பெரிய போராட்டமான ஒத்துழையாமை இயக்கம் 1920ல் துவங்கியது. ஆங்கிலேய அரசு உப்பிற்கு வரி விதித்ததை கண்டித்து மகாத்மா காந்தியடிகளால் தண்டியை நோக்கி உப்பு சத்தியாகிரகம் நடத்தப்பட்ட ஆண்டு 1930 ஆகும். இந்திய சுதந்திர போராட்டத்தின் கடைசி மிகப்பெரிய போராட்டமானது வெள்ளையனே வெளியேறு இயக்கம் 1942ல் துவங்கப்பட்டது. இந்த போராட்டத்தில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட காந்தி சிறையில் சாகும் வரை உண்ணாவிரதத்தை ஆரம்பித்தார். புரந்தர் உடன்படிக்கை கையெழுத்திடப்பட்ட ஆண்டு கிபி 1665. அவுரங்கசீப்பின் பிரதிநிதியான ராஜபுதன அரசர் ராஜா ஜெய் சிங்கிற்கும் மராத்திய அரசர் சத்ரபதி சிவாஜிக்கும் இடையே 1665 ஜூன் 11 அன்று புரந்தர் ஒப்பந்தம் கையெழுத்தானது. அவுரங்கசீப்பின் தளபதி புரந்தர் கோட்டையை கைப்பற்றிய பின் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது. சிவாஜி 20க்கும் மேற்பட்ட கோட்டைகளை இழந்தார். சிவாஜியின் மகன் சாம்பாஜி மன் சப்தாராக பணிபுரிய கட்டாயப்படுத்தப்பட்டார். கீழ்காணும் வாக்கியங்களை அடிப்படையாக கொண்டு சரியான விடையை கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளில் இருந்து தேர்வு செய்க. A மற்றும் R இரண்டு சரி, ஆனால் R Aக்கு சரியான விளக்கம் ஆகும். ரெண்டுமே சரி, ரெண்டுமே சரியான விளக்கம். வங்க பிரிவினை அக்டோபர் 16, 1905 நடைமுறைக்கு வந்தது. இது வங்காளதேசத்தில் சுதேசி இயக்கம் வளர காரணமாயிற்று. இந்துக்களையும் முஸ்லீம்களையும் பிளவுபடுத்த கர்சன் பிரபுவால் ஏற்படுத்தப்பட்ட வங்க பிரிவினை 1905 அக்டோபர் 16 அன்று நடைமுறைக்கு வந்தது. இது ஆங்கிலேயரின் எதிர்பார்ப்பிற்கு மாறாக இரு சமயத்தவரிடையே ஒற்றுமையை ஏற்படுத்தியவுடன் வங்காளத்தில் சுதேசி இயக்கம் வளரவும் முக்கிய காரணமாக திகழ்ந்தது. இந்திய தேசியம் எனும் கருத்தாக்கம் இப்பிரிவினையினால் வலுவடைந்தது என்றால் அது மிகையாகாது. பெரும்பான்மையான மேங்குரோவ் சுந்தரி வகை மரங்கள் காணப்படும் டெல்டா ஹூக்ளி. கங்கையின் கிளை நதியான ஹூக்ளி நதி வங்கக்கடலுடன் கலக்கும் பகுதியில்தான் சுந்தரவன காடுகள் அமைந்துள்ளன. உலகில் காற்றாற்றலை அதிகமாக பயன்படுத்தப்படும் இடம் டேஸ் ஆகும். ஐரோப்பா. உலகில் காற்றாற்றலை அதிகமாக பயன்படுத்தப்படும் கண்டம் ஐரோப்பா ஆகும். ஐரோப்பிய கண்டம் ஆண்டொன்றிற்கு ஏறத்தாழ 500 TWh மின் உற்பத்தியை காற்று மூலம் உற்பத்தி செய்கிறது. இதன் மூலம் ஐரோப்பாவின் ஒட்டுமொத்த மின் தேவையில் 10% காற்று ஆற்றலின் மூலம் பூர்த்தி செய்து கொள்ளப்படுகிறது. மேலும் ஐரோப்பாவின் காற்று சக்தியின் மூலம் மின் உற்பத்தி செய்யும் திறன் ஆண்டுதோறும் 10% உயர்ந்து வருகிறது. ஆசியாவில் நெல் உற்பத்தியில் முதல் 4 இடங்களை பெறும் நாடுகளை வரிசைப்படுத்துக. முதல் 4 இடம் என்ன அப்படின்னா சீனா, இந்தியா, இந்தோனேஷியா, வங்காளதேசம். உலக உணவு அமைப்பின் FAO அறிக்கைப்படி 2016 அரிசி உற்பத்தியில் உலக அளவில் முதல் 5 இடங்களை பிடித்துள்ள நாடுகள் சீனா, இந்தியா, இந்தோனேஷியா, வியட்நாம், தாய்லாந்து. அரிசி உற்பத்தி மெட்ரிக் டன்கள் வரிசைப்படி இதை கொடுத்துருக்காங்க. உலக அளவின் பங்களிப்பு 28.4% அடிப்படையில்
28.4 சீனா, 21.2 இந்தியா, 9.5 இந்தோனேஷியா, 6.0 வியட்நாம், 5.2 தாய்லாந்து. இந்திய திட்டக்குழுவின் தலைவர் யார்? இந்திய பிரதம மந்திரி. 1950 மார்ச் 15ஆம் ஆண்டு இந்தியாவின் முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேருவினால் 5 ஆண்டு திட்டங்களை செயல்படுத்த திட்டக்குழு அமைக்கப்பட்டது. இதன் தலைவராக இந்திய பிரதமர் திகழ்ந்தார். இவ்வமைப்பு 2014 டிசம்பர் 31 அன்றுடன் கலைக்கப்பட்டதுடன் 2015 ஜனவரி முதல் இதற்கு பதிலாக நிதி ஆயோக் என்னும் புதிய அமைப்பு தோற்றுவிக்கப்பட்டுள்ளது. நிதி ஆயோக்கின் தலைவரும் பிரதம மந்திரியே ஆவார். முதன்மை துறை இதை உள்ளடக்கியது. விவசாயம். பொருளாதாரத்தில் முதன்மை துறை எனப்படுவது இயற்கை வளங்களை நேரடியாக பயன்படுத்தும் வேளாண்மை, மீன்பிடித்தல், சுரங்கத் தொழில், மரம் வெட்டுதல் போன்றவை ஆகும். இரண்டாம் நிலை தொழில் என்பவை இயற்கையிலிருந்து பெறப்பட்ட பொருளை வேறொரு பண்டமாக மாற்றும் உற்பத்தி தொழிலாகும். இந்த உற்பத்தி தொழிலின் விளைபொருளை விற்பனை செய்வது மற்றும் அது தொடர்பான சேவைகள் மூன்றாம் நிலை தொழிலாகும். முதல் மக்கள் தொகை ஆராய்ச்சியாளர் யார்? டி.ஆர். மால்தஸ். 1766-1834 காலகட்டத்தில் இங்கிலாந்தில் வாழ்ந்த புகழ்பெற்ற பொருளாதார மற்றும் மக்கள் தொகை அறிஞர் தாமஸ் ராபர்ட் மால்தஸ் ஆவார். மக்கள் தொகை பெருக்கு விகிதத்திலும் அவர்களுக்கு உணவு கூட்டு விகிதத்திலும் உயரும் என்னும் இவரின் மக்கள் தொகை கோட்பாடு மிக புகழ் பெற்றது. மாநகராட்சியின் அரசியல் ரீதியான தலைவர் மேயர். மாநகராட்சியின் அரசியல் ரீதியான தலைவராக மேயர் திகழ்கிறார். இவர் மாநகராட்சிக்கும் மாநில அரசிற்கும் இடையே ஒரு பாலமாக திகழ்கிறார். மாநகராட்சி தொடர்பான எல்லாவித கோரிக்கைகள் மற்றும் பரிந்துரைகளும் இவர் வழியே தான் மாநில அரசு செல்கிறது. இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு சுதந்திரமான அமைப்பு. இந்திய அரசியல் சாசன பகுதி 15 சரத் 324 முதல் 329 வரை தேர்தல் ஆணையம் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன்படி இது ஒரு சுதந்திரமான அமைப்பாகும். அரசியல் சாசனப்படி 1950 அமைக்கப்பட்ட அமைப்பானது இது குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், நாடாளுமன்றம் மற்றும் மாநில சட்டமன்றம் போன்றவற்றிற்கான தேர்தலை நடத்துகிறது. இது நிர்வாசன் சதன் என்று அறியப்படுகிறது. இது ஒரு தலைமை தேர்தல் அதிகாரியையும் 2 தேர்தல் அதிகாரிகளையும் கொண்ட அமைப்பாகும். ஜம்மு காஷ்மீர் சட்டமன்றத்தின் பதவிக்காலம் 6 ஆண்டுகள். இந்திய அரசியலமைப்பு சாசன பிரிவு 21 சிற்சில மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்ட அரசியலமைப்பு சாசன சரத் 370 படி ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கப்பட்டது. இதன்படி ஜம்மு காஷ்மீருக்கான தனி அரசியல் சாசனம் வரையறை செய்யப்பட்டிருந்தது. இந்த தனி அரசியல் சாசனத்தின்படி அம்மாநில சட்டசபையின் பதவி காலம் 6 ஆண்டுகள் ஆகும். தற்போது சரஸ் 370 2019 ஆகஸ்ட் 5 முதல் செயலிழக்கப்பட்டு விட்டது. இந்திய அரசு கல்வி உரிமை சட்டத்தை நடைமுறைப்படுத்திய நாள் ஏப்ரல் 1, 2010. இந்தியாவில் பிறந்து 6 முதல் 14 வயதிற்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வியளிக்கும் கல்வி உரிமை சட்டம் இந்திய நாடாளுமன்றத்தினால் 2009 ஆகஸ்ட் 4 அன்று நிறைவேற்றப்பட்டது. கீழ்கண்ட குற்றை கவனி. துணிவு ஏ, காரணம் ஆர். ஆன்சர் சி. ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஆர் என்பது ஏவிற்கு சரியான விளக்கம். இரண்டுமே சரி. குற்றி ஏ மற்றும் ஆர் சரி. 10வது ஐந்தாண்டு திட்டத்தின் காலம் 2002 முதல் 2007. இதுவும் சரி. வறுமை மற்றும் மக்கள் தொகை வளர்ச்சியை குறைத்தலுக்கு முன்னுரிமை. இதோட டீட்டெயில் அது சரி. 10வது ஐந்தாண்டு திட்டத்தின் காலம் 2002 முதல் 2007 வரை ஆகும். இத்திட்டம் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஜிடிபி 8% அடைவது, 2007ஆம் ஆண்டிற்குள் வறுமையை 5% குறைப்பது, மக்கள் தொகை வளர்ச்சி விகிதத்தினை 16.2% என்ற அளவில் நிலையாக பேணுவது உள்ளிட்ட அம்சங்களுக்கு முன்னுரிமை அளித்தது. கீழே உள்ளவற்றை கொண்டு சரியான விடையளி. கூற்று ஏ, கட்டுப்பாடு இல்லாமையே சுதந்திரம் என்று பேராசிரியர் சீலி கூறுகிறார். காரணம், சுதந்திரம் என்பது உரிமைகளின் வழி வந்தது. நல்ல ஒழுக்கமுள்ள சமுதாயத்தில் கட்டுப்பாடின்றி செய்வதற்கு ஏதுவாக இருப்பதே சுதந்திரம். ஆன்சர் ஏ. ஏ மற்றும் பி இரண்டுமே உண்மை. புகழ்பெற்ற வரலாற்று அறிஞரும் பேரரசருமான இங்கிலாந்தின் ஜான் ராபர்ட் சீலியின் கருத்துப்படி சுதந்திரம் என்பது கட்டுப்பாடுகளற்ற நிலையாகும். உரிமைகளின் வழிவந்ததான சுதந்திரம் நல்ல ஒழுக்கமுள்ள சமுதாயத்தில் கட்டுப்பாடின்றி செயல்பட ஏதுவாக இருக்கும். லோக் அதாலத் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1987. லோக் அதாலத் எனப்படும் மக்கள் நீதிமன்றங்கள் முன்னாள் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி PN பசுபதி அவர்களின் ஆலோசனையின் பேரில் கொண்டுவரப்பட்ட நீதி சேவைகள் சட்டம் 1987 மூலம் 1987ஆம் ஆண்டில் அதிகாரப்பூர்வமாக நடைமுறைக்கு வந்தது. இந்த அமைப்பு சமரசத்திற்கு வாய்ப்புள்ள வழக்குகளை தீர்த்து வைக்கிறது. இந்தியாவில் முதல் முறையாக 1982 மார்ச் 14 அன்று குஜராத்தில் லோக் அதாலத் நீதிமன்றம் நடத்தப்பட்டது. அதன் பிறகு இச்சட்டம் கொண்டுவரப்பட்டது. இந்திய அரசியலமைப்பில் அடிப்படை உரிமைகள் உள்ளடங்கியுள்ள பகுதி 3. இந்திய அரசியலமைப்பின் பகுதி 3இல் ஷரத் 14 முதல் 32 வரை ஒவ்வொரு இந்திய குடிமகனின் அடிப்படை உரிமைகள் வரையறுக்கப்பட்டுள்ளன.
காசில்லா பரிவர்த்தனையை உலகத்தில் செயல்படுத்தவிருக்கும் முதல் நாடு எது? ஸ்வீடன். 2015 அக்டோபர் 21 முதல் ஸ்வீடன் நாட்டின் பெரும்பான்மையான வங்கிகள் காசில்லா பண பரிவர்த்தனைக்கு மாறா அந்நாட்டின் மத்திய வங்கி அனுமதித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து மேலும் பல வங்கிகளும் இந்த மாற்றத்தினை செயல்படுத்தி வருகின்றன. இதன் மூலம் காசில்லா பரிவர்த்தனையை அதிகாரப்பூர்வமாக அறிவித்து செயல்படுத்தும் முதல் நாடு எனும் பெருமையை ஸ்வீடன் பெற்றுள்ளது. ஸ்வீடனை எல்லா துறைகளிலும் டிஜிட்டல் மயமாக்கவே இந்த மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டு வருகின்றன. ரஞ்சி கோப்பை போட்டிகளில் 10,000 ரன் இலக்கை கடந்த முதல் இந்திய கிரிக்கெட் வீரர் யார்? வாசிம் ஜாபர். விதர்பா கிரிக்கெட் அணியின் ஓபனிங் பேட்ஸ்மேன் வாசிம் ஜாபர் நவம்பர் 2015 நடைபெற்ற ராஞ்சி கோப்பை போட்டியில் மேற்கு வங்க அணிக்கு எதிராக விளையாடிய போது 10,000 ரன்களை கடந்தார். இதன் மூலம் ரஞ்சி கோப்பை போட்டிகளில் 10,000 ரன்களை கடந்த முதல் வீரர் எனும் பெருமையை பெற்றார். 10,000 பக்கங்களுக்கு மிகுதியான 16 தொகுதிகளுடன் கவிஞர் பாரதியாரின் படைப்புகளை தொகுத்து வழங்கியவர் சீனி விஸ்வநாதன். பாரதியின் படைப்புகளை வெளியுலகில் கொண்டு வருவதில் முக்கிய பங்கு வகித்து வரும் சீனி விஸ்வநாதன் பாரதியாரின் முதல் கடிதம் முதல் கடைசி கட்டுரை வரை காலவாரியாக 16 தொகுதிகளில் சுமார் 10,000 பக்கங்களாக தொகுத்துள்ளார். இவற்றில் பாரதியாரின் பல அறியப்படாத படைப்புகளும் அடக்கம். அளவியல் பொருளாதாரம் எனும் புதிய அறிவியல் கீழ்கண்டவற்றில் எவற்றை உள்ளடக்கியது? பொருளியல், கணிதம், புள்ளியியல். அளவியல் பொருளாதாரம் என்பது பொருளாதாரத்தில் நிலவரம் மற்றும் ஏற்ற இறக்கங்களை கணித மற்றும் புள்ளியியல் வரையறைகளை அடிப்படையாக கொண்டு முன்கூட்டியே கணிக்கும் அறிவியல் முறையாகும். மத்திய அரசின் இந்திர தனுஷ் திட்டம் இதனுடன் தொடர்புடையது. தடுப்பூசி திட்டம் குழந்தைகளை தாக்கும் போலியோ, டிப்தீரியா, கக்குவான் இருமல், காசநோய், தட்டம்மை, ஹெப்படைட்டிஸ் மற்றும் டெட்டனஸ் ஆகிய 7 நோய்களையும் தடுப்பூசி திட்டத்தின் மூலம் 2020ஆம் ஆண்டிற்குள் கட்டுக்குள் கொண்டுவர மிஷன் இந்திர தனுஷ் எனும் திட்டத்தினை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் 2014 டிசம்பர் 25 கொண்டு வந்தது. அக்டோபர் 2015 பாட்ரிசியா சூறாவளியால் பாதிக்கப்பட்ட நாடு எது? மெக்சிகோ. 2015 அக்டோபரில் மெக்சிகோ அருகில் பசிபிக் கடல் பகுதியில் உருவான பாட்ரிசியா புயலானது 2015 அக்டோபர் 23 அன்று மெக்சிகோவை தாக்கியது. இப்புயலானது உலகின் இதுவரை உருவாகும் புயல்களிலேயே அதிக பலம் பெற்ற புயல்களில் 2ஆம் இடம் பிடித்துள்ளது. 51வது ஞானபீட விருதிற்காக டிசம்பர் 2015 திரு ரகுவீர் சௌத்ரி பரிந்துரைக்கப்பட்டுள்ளார். இவர் நிபுணத்துவம் பெற்றுள்ள மொழி எது அப்படின்னா குஜராத்தி ஆகும். 2015ஆம் ஆண்டு ஞானபீட விருதிற்கு குஜராத்தி மொழி இலக்கிய படைப்பாளரான ரகுவீர் சௌத்ரி தேர்வு செய்யப்பட்டுள்ளார். குஜராத்தின் காந்தி நகரில் பிறந்த இவர் அம்ரிதா, வேணு, வத்சலா போன்ற புகழ்பெற்ற நாவல்களை இயற்றியுள்ளார். மேலும் சந்தோஷ், ஜன்மபூமி, நிரிக் விகாயன் போன்ற பத்திரிகைகளிலும் தமது படைப்புகளை வெளியிட்டுள்ளார். டெங்கு காய்ச்சலுக்கான நோய் தடுப்பு மருந்திற்கு ஒப்புதல் அளித்துள்ள முதல் நாடு மெக்சிகோ. டெங்கு காய்ச்சலுக்கான டெங்கு வாக்சியா எனும் தடுப்பு மருந்திற்கு டிசம்பர் 2015 மெக்சிகோ ஒப்புதல் அளித்தது. இதன் மூலம் டெங்கு காய்ச்சல் தடுப்பு மருந்திற்கு ஒப்புதல் அளித்துள்ள உலகின் முதல் நாடு எனும் பெருமையை பெற்றுள்ளது. இந்தியாவின் முதல் டால்பின் இன குழுமம் எங்கு ஏற்படுத்தப்பட்டுள்ளது? மேற்கு வங்கம். இந்தியாவின் முதல் டால்பின் சரணாலயம் மேற்கு வங்காள மாநிலத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. கங்கை நதி டால்பின்கள் எனும் ஆற்றினி டால்பின்கள் அதிக அளவில் வசிக்கும் ஹூக்ளி நதியில் மால்டா மற்றும் சுந்தரவனத்திற்கிடையே இந்த சரணாலயம் அமைக்கப்பட்டுள்ளது. வன உயிரினங்கள் பாதுகாப்பு சட்டம் 1972 படி அமைக்கப்பட்டுள்ள இச்சரணாலயம் கங்கை நதியின் சிங்கங்கள் என்று அழைக்கப்படும். கங்கை நதி டால்பின்களை பாதுகாக்க மேற்கு வங்க வனத்துறையால் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இந்தியாவில் எந்த முதல் ரயில் நிலையம் பார்வையற்றவர்கள் எளிமையாக பயன்படுத்தும் விதத்தில் அமைந்துள்ளது? மைசூர் ரயில் நிலையம். 2015 நவம்பரில் மைசூர் ரயில் நிலையத்தில் பார்வையற்றோருக்கு உதவும் வகையில் மேற்கொள்ளப்பட்ட சில திட்டங்களின் மூலம் பார்வையற்றோர்கள் எளிமையாக பயன்படுத்தும் விதத்தில் அமைந்துள்ள இந்தியாவின் முதல் ரயில் நிலையம் எனும் பெருமையை இந்த ரயில் நிலையம் பெற்றுள்ளது. கொடுக்கப்பட்டவற்றில் எந்த நிகழ்வு அல்லது நிகழ்வுகளில் வெப்பம் உட்கவரப்படுகிறது? 2 மற்றும் 3. பதங்கமாதல், ஆவியாதல். இந்த 2 நிகழ்வுகளிலும் வெப்பம் உட்கவரப்படுகிறது. இயற்பியல் விதிகளின்படி ஒரு பொருள் மற்றொரு பொருளாக மாற்றமடைய குறிப்பிட்ட அளவு ஆற்றல் தேவைப்படுகிறது. குளிர்வித்தல் நிகழ்வின் போது குளிர்விக்கப்படும் பொருளிலிருந்து வெப்பம் வெளியிடப்படுகிறது. வெப்பநிலையினை அதிகரிப்பதால் திடநிலையிலிருந்து நேரடியாக ஆவியாக மாறும் பதங்கமாதல் நிகழ்வின் போதும் திரவ நிலையில் உள்ள பொருளை வாயுவாக மாற்றும் ஆவியாதல் நிகழ்வின் போதும் வெளிப்புறத்தில் உள்ள வெப்பமானது உட்கவரப்படுகிறது. 1 கிலோமீட்டர் A, 1 ஒளியாண்டு B மற்றும் 1 வானியல் அலகு C. இம்மூன்றிற்குமான தொடர்பு ஆன்சர் C. A less than B greater than C. 1 கிலோமீட்டர் A என்பது 1000 மீட்டர்களுக்கு சமம். 1 ஒளியாண்டு B என்பது 1 ஒளியாண்டில் பயணிக்கும் தொலைவாகும். இது 9.4607 × 10⁻12 கிலோமீட்டர்களுக்கு சமம்.
ஒரு வானியல் அலகு சி என்பது சூரியனின் மையத்திற்கும் புவியின் மையத்திற்கும் இடையுள்ள சராசரி தொலைவாகும். இது 149.60 × 10⁸ கிலோமீட்டருக்கு சமம். எனவே A b c என்பதே சரி. ஒரு பொருளின் நிறை 10 கிலோகிராம் எனில் புவி விண்வெளியில் அதன் முறையான எடைகள் எவை? துணைத்தடி எண் சுழி எண். நிறை என்பது ஒரு பொருளில் உள்ள பருப்பொருட்களின் அளவாகும். இது பொருளின் அளவு மற்றும் பருப்பொருளின் அடர்த்தி ஆகியவற்றை சார்ந்தது. இது புவி விண்வெளி என அனைத்து இடங்களிலும் மாறாமல் இருக்கும். எடை என்பது ஒரு குறிப்பிட்ட நிறையுள்ள பொருளின் மீது ஈர்ப்பு விசை செலுத்தும் தாக்கத்தினால் ஏற்படுது. ஈர்ப்பு விசை புவியில் 9.8 ms-2 ஆகும். அதே நேரம் புவியின் ஈர்ப்பு விசையின் தாக்கம் விண்வெளியில் இருப்பதில்லை. எனவே அங்கு ஈர்ப்பு விசை 0 ஆகும். சூரியன், சந்திரன், செவ்வாய் போன்ற அனைத்திற்கும் ஈர்ப்பு விசை உள்ளது. ஆனால் அவை புவியின் ஈர்ப்பு விசைக்கு சமமாக இல்லாமல் கூடுதலாகவோ குறைவாகவோ இருக்கும். எனவே ஒரு பொருளின் எடை புவி, விண்வெளி, சந்திரன், செவ்வாய் கிரகம் போன்றவற்றில் மாறும். கொடுக்கப்பட்டுள்ளவற்றின்படி 10 கிலோகிராம் நிறையுள்ள ஒரு பொருள் புவி பரப்பில் இருக்கும்போது அதன் முறையான எடை 98 எண் ஆகும். அதே நேரம் விண்வெளியில் புவி ஈர்ப்பு விசையின் மதிப்பு சுழி என்பதால் அங்கு 10 கிலோகிராம் நிறையுள்ள பொருளின் எடை சுழியாகும். சில உலோகங்கள் நாணயங்கள் தயாரிக்க பயன்படுகிறது. அவைகளில் எந்த உலோகங்கள் நாணய உலோகங்கள் என அழைக்கப்படுகிறது? Au, Ag, Cu. வரலாற்று காலங்களில் முதலில் கண்டறியப்பட்ட தங்கம் Au, வெள்ளி Ag, சிம்புனா Cu போன்ற உலோகங்களும் அவற்றின் கலவைகளும் நாணயம் தயாரிக்க பயன்பட்டன. எனவே இவை நாணய உலோகங்கள் என்று அழைக்கப்பட்டன. இவை நவீன ஆவர்த்தன அட்டவணையின் 11வது தொகுதியில் இடம்பெற்றுள்ளன. அத்தொகுதி நாணய உலோக தொகுதி என அழைக்கப்படுகிறது. கீழ்கண்ட கூற்றுக்களை ஆராய்க. 4 மட்டும் சரியானவை. மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு மருத்துவத்துறையில் வயிற்று உபாதைகளுக்கு பயன்படுத்தப்படுகிறது. அப்போ சோடியம் ஹைட்ராக்சைடு ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? சோடியம் ஹைட்ராக்சைடு காகித ஆலை, துணிகள் தயாரிப்பு, குடிநீர் மற்றும் சோப்புகளில் பயன்படுகின்றன. இவற்றை கொண்டு கிரீஸ் கரைகளை நீக்க இயலாது. கால்சியம் ஹைட்ராக்சைடு நீருடன் கலந்து சுண்ணாம்பு கரைசலை தருகிறது. மாறாக மெழுகு உற்பத்தியில் பயன்படுவது இல்லை. அம்மோனியம் ஹைட்ராக்சைடு சுத்தப்படுத்தும் காரணியாக பயன்படுத்தப்படுகிறது. மாறாக சுண்ணாம்பு அடிக்க பயன்படுத்தப்படுவதில்லை. மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு வயிற்று உபாதைகளுக்கு மருந்தாக பயன்படுத்தப்படுகிறது. கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியங்களை கவனி. கூற்று A காரணம் R. ஆன்சர் A மற்றும் R இரண்டும் சரி. R என்பது ஏவிற்கு சரியான விளக்கம். மைட்டோகாண்ட்ரியா செல்லின் ஆற்றல் நிலையம் என்று அழைக்கப்படுகிறது. சரி. சுவாசித்தலின் போது உணவு ஆக்சிஜீகரணம் அடைய தேவையான நொதிகள் மைட்டோகாண்ட்ரியாவில் உள்ளன. மேலும் ATP மூலக்கூறுகள் வடிவில் ஆற்றல் வெளிப்படுகிறது. இதுவும் சரி. மைட்டோகாண்ட்ரியா இது செல்லின் ஆற்றல் மையம் என அழைக்கப்படுகிறது. ஏனெனில் இது காற்று சுவாச வினைகளில் ஈடுபட்டு ஆற்றலை வெளியிடுகிறது. இந்த ஆற்றலானது அனைத்து வளர்சிதை மாற்றங்களுக்கும் பயன்படுகிறது. இவை செல்லுக்கு அடினோசியம் ட்ரைபாஸ்பேட் என்ற மூலக்கூறினை வழங்குகின்றன. பொதுவாக குறைந்த பணிகளை மேற்கொள்ளும் செல்களை விட அதிக பணிகளை மேற்கொள்ளும் செல்கள் அதிக அளவு மைட்டோகாண்ட்ரியாவை கொண்டுள்ளன. வளரும் விந்து செல்களுக்கு ஊட்டம் அளிப்பது செர்டோலி செல்கள். வளரும் விந்து செல்களுக்கு ஊட்டம் அளிப்பதே செர்டோலி செல்களாகும். இவை கருவூட்டத்தின் போது விந்து செல்களுக்கு உதவிகரணமாக திகழ்கின்றன. மீடியாஸ்டினம் எனப்படுவது 2 நுரையீரலுக்கு இடையே உள்ள இடைவெளி. இரு நுரையீரலுக்கு இடைப்பட்ட பகுதி மீடியாஸ்டினம் எனப்படும். இதில் நுரையீரலை தவிர மார்பு பகுதியில் உள்ள இதயம், தமனி, தைமஸ் சுரப்பி உள்ளிட்ட அனைத்து உள்ளுறுப்புகளும் அமைந்துள்ளன. இடர்பாடு தரும் உயிரியல் மருத்துவக் கழிவுகள் எம்முறையின் மூலம் அகற்றப்படுகின்றன. எரித்து சாம்பலாக்குதல். இடர் தரும் உயிரியல் மருத்துவக் கழிவுகளை அகற்றும் முறைகளை முறைப்படுத்த 1998ஆம் ஆண்டில் மத்திய அரசினால் உயிரியல் மருத்துவ கழிவு மேலாண்மை மற்றும் கையாளுதல் சட்டம் கொண்டுவரப்பட்டது. இச்சட்டத்தின்படி உயிரியல் மருத்துவ கழிவுகளை எரித்தல் அல்லது அழுத்த கலனில் செலுத்தி சிதைத்தலே பாதுகாப்பான வழிமுறையாகும். ஆனால் நடைமுறையில் இக்கழிவுகள் திறந்த வெளியில் அல்லது கடல் பரப்பில் கொட்டப்படுகின்றன. தவறுபடா ஆணையை பிரகடனப்படுத்திய முகலாய அரசர் அக்பர். முகலாய அரசிற்கு மதத்தின் பெயரால் களங்கம் விளைவித்த இஸ்லாமிய மத குருக்களை கட்டுப்படுத்த முகலாய அரசை மதத்தின் உயர்ந்த அதிகாரம் மிக்கவராக கருதும் தவறுபடா ஆணையை 1579ஆம் ஆண்டில் முகலாய பேரரசர் அக்பர் வெளியிட்டார். அருணாச்சலேஸ்வர ஆலய கோபுரத்தை கட்டி முடித்தவர் டேஷ் ஆவார். அச்சுதப்பர். கிபி 1560 முதல் 1614 வரை தஞ்சையை ஆண்டு வந்த அச்சுதப்ப நாயக்கர் திருவண்ணாமலையில் அமைந்துள்ள அருணாச்சலேஸ்வரர் ஆலய கோபுரத்தை கட்டி முடித்தார். சிந்துவெளி அகழ்வாராய்ச்சி மேற்கொள்ளப்பட்ட ஆண்டு 1921. சிந்துவெளி நாகரிகத்தினை முதலில் சர் ஜான் மார்ஷல் எம் தொல்லியலாளர் அகழ்வாய்வு செய்தார். இவரின் முதல் ஆய்வு ஹரப்பாவில் மேற்கொள்ளப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பல்வேறு அகழ்வாராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டன.
கே. காமராஜர் 1930 எங்கு சிறையில் அடைக்கப்பட்டார்? 1947ஆம் ஆண்டு இந்திய தேசிய கொடியை எங்கு ஏற்றினார்? அலிப்பூர் சத்தியமூர்த்தி வீடு. காமராஜர் 1930 எங்கு சிறையில் அடைக்கப்பட்டார் அப்படின்னா அலிப்பூர். 1947ஆம் ஆண்டு இந்திய தேசிய கொடியை எங்கு ஏற்றினார் அப்படின்னா சத்தியமூர்த்தி வீடு. காமராஜர் உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்து கொண்டதால் 1930ஆம் ஆண்டில் அலிப்பூர் சிறையில் அடைக்கப்பட்டார். 1947ஆம் ஆண்டில் தனது அரசியல் குருவான சத்தியமூர்த்தியின் வீட்டில் தேசிய கொடியை ஏற்றினார். சங்ககால தமிழர்களின் சமூக நிலையை டேஸ் விளக்குகிறது. இதில் எதுவுமே ஆன்சர் கொடுக்கல. நமக்கு கிடைத்துள்ள நூல்கள் மிக பழமையான தொல்காப்பியம். இது இலக்கண நூலாகும். 2ஆம் சங்க காலத்தை சேர்ந்தது. காலம் கிமு 4ஆம் நூற்றாண்டாகும். இஃது இலக்கண நூல் எனினும் பண்டை தமிழரின் சமூக வாழ்க்கையையும் எடுத்து எம்புகிறது. இதேபோல் சங்கத்தொகை நூல்களான 10 பாட்டு மற்றும் 8 தொகை ஆகியவையும் பண்டை தமிழரின் வீரம், கொடை, காதல், சமூக பழக்க வழக்கம் ஆகியவற்றை எடுத்து எம்புகின்றன. அதனால் தொல்காப்பியம் மட்டுமே சரியான விடை என கூற இயலாது. BCD ஆகிய 3மே சரியான விடைகளாகும். இது கொடுத்துருக்க எல்லாமே சரியான விடை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கீழ்கண்டவர்களில் மகாத்மா காந்தியின் அரசியல் குருவாக கருதப்பட்டவர் யார்? கோபாலகிருஷ்ண கோகலே. 1866 முதல் 1915 வரை வாழ்ந்த மிதவாத தலைவரான கோபாலகிருஷ்ண கோகலே மகாத்மா காந்தியின் அரசியல் குருவாக கருதப்படுகிறார். கோகலே சர்வன்ட்ஸ் ஆஃப் இந்தியன் சொசைட்டி என்ற அமைப்பை ஏற்படுத்தி நடத்தினார். எந்த ஆண்டு ஜவஹர்லால் நேரு இந்தியாவில் பூர்ண சுயராஜ்யம் பற்றி பேசினார்? 1929. 1929 டிசம்பர் 31 அன்று முதல் 1930 ஜனவரி 1 வரை நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரசின் லாகூர் மாநாட்டில் பூர்ண சுயராஜ்யமே காங்கிரசின் நோக்கம் என அறிவிக்கப்பட்டது. மேலும் ஜனவரி 26இல் பூர்ண சுயராஜ்ய தினமாக கொண்டாடி முடிவெடுக்கப்பட்ட 1930 முதல் 1947 வரை ஆண்டுதோறும் ஜனவரி 26ஆம் நாளானது பூர்ண சுயராஜ்ய தினமாக கடைபிடிக்கப்பட்டது. அந்த நாளை நினைவுகூரும் வகையில் இந்திய குடியரசு தினம் ஜனவரி 26ஆம் நாள் கொண்டாடப்படுகிறது. கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியங்களை கவனி. 1 மட்டும் சரியான விடை. ஸ்டாலக்டைட் மற்றும் ஸ்டாலக்மைட் இணைவதால் ஏற்படும் குகை தூண்கள். இதுதான் சரியானது. சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். உயரம் அதிகரிக்கும் பொழுது குறைகின்ற வெப்பநிலை விகிதம் லாப்ஸ் விகிதம் உள்ள வளிமண்டல அடுக்கு எது அப்படின்னா ட்ரோபோஸ்பியர். புவிப்பரப்பில் 8 முதல் 16 கிலோமீட்டர் உயரம் வரை பரவில ட்ரோபோஸ்பியர் எனும் வளிமண்டலத்தின் கீழடுக்கில் உயரம் அதிகரிக்கும் போது வெப்பநிலை குறைகிறது. கீழடுக்கில் ஒவ்வொரு 1000 அடி உயரத்திற்கும் 3.6 டிகிரி செல்சியஸ் என்ற விகிதத்தில் வெப்பநிலை குறையும். இதனால் தான் உயரமான மலைகளில் அமைந்துள்ள மலை வாசஸ்தலங்களில் குறைவான வெப்பநிலை நிலவுகின்றது. இயற்கைவாதிகள் அதிக முக்கியத்துவம் கொடுத்தது வேளாண்மை. 19ஆம் நூற்றாண்டின் வணிகவாதத்திற்கு எதிராக பிரான்ஸ் நாட்டில் உருவாக்கப்பட்ட பொருளாதார கோட்பாடே இயற்கைவாதமாகும். இது வேளாண்மைக்கு அதிக முக்கியத்துவம் அளித்தது. நவீன பொருளியலின் தந்தையான ஆடம் ஸ்மித் இக்கோட்பாட்டினால் பெரிதும் கவரப்பட்டார். நிகர நாட்டு உற்பத்திக்கும் நிகர உள்நாட்டு உற்பத்திக்கும் இடையே உள்ள வேறுபாடு எது? வெளிநாடுகளிலிருந்து வரும் நிகர காரணி வருவாய். ஒரு ஆண்டு காலத்தின் ஒரு நாட்டின் எல்லைக்குள் உற்பத்தியாகும் சேவைகள் மற்றும் பொருட்களின் மதிப்பு நிகர உள்நாட்டு உற்பத்தி ஆகும். இதில் வெளிநாடுகளிலிருந்து வரும் வருவாய்கள் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்பட மாட்டாது. நிகர நாட்டு உற்பத்தி = நிகர உள்நாட்டு உற்பத்தி + வெளிநாடுகளிலிருந்து வரும் வருவாய். கீழ்காணும் வாக்கியங்களை கவனி. A மற்றும் R இரண்டும் சரி. தகவல் அறியும் சட்டம் 2005ஆம் ஆண்டு அக்டோபர் 12ஆம் நாள் பாராளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்டது. தகவல் அறியும் சட்டம் மக்களின் அடிப்படை உரிமை என பாராளுமன்றத்தால் சட்டமாக நிறைவேற்றப்பட்டது. இரண்டும் சரி. இச்சட்டத்தின் மூலம் அரசு மற்றும் அரசு சார் அமைப்புகள் நிறுவனங்கள் என அனைத்திடமிருந்து தங்களுக்கு தேவையான தகவல்களை பெறுவது போது மக்களின் சட்ட ரீதியிலான அடிப்படை உரிமையாக்கப்பட்டது. எலுமிச்சை சிட்ரிக் அமிலம், திராட்சை டாட்டாரிக் அமிலம், தக்காளி ஆக்சாலிக் அமிலம், ஆப்பிள் மாலிக் அமிலம். தமிழ்நாட்டில் மாநில உரிமைகள் ஆணையம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1997. தேசிய மனித உரிமை ஆணையத்தின் வழிகாட்டுதலுடன் 1997ஆம் ஆண்டில் ஒரு அரசு ஆணையின் மூலம் தமிழக மனித உரிமைகள் ஆணையம் உருவாக்கப்பட்டது. வாக்களிக்கும் வயது 18 ஆண்டுகள். சின்னங்களை ஒதுக்குவது தேர்தல் ஆணையம். வெளிப்படையான வாக்குப்பதிவு, கைகளை உயர்த்துதல். அடிப்படை கடமைகள் 42வது திருத்தச் சட்டம். இந்திய அரசியல் சாசனப்படி வாக்களிப்பதற்கான குறைந்தபட்ச வயது 18 ஆகும். கட்சிகளுக்கான சின்னங்களை ஒதுக்குவது தேர்தல் ஆணையமாகும். கைகளை உயர்த்துவது, குரல் வாக்கெடுப்பு போன்றவை வெளிப்படையான வாக்குப்பதிவாகும். 1976ஆம் ஆண்டில் ஸ்வரன் சிங் கமிட்டியின் பரிந்துரையின் பேரில் கொண்டுவரப்பட்ட 42வது இந்திய அரசியல் சாசன திருத்தம் அடிப்படை கடமைகளை வலியுறுத்துகிறது. அரசியலமைப்பு வரைவு குழுவின் தலைவர் டாக்டர் PR அம்பேத்கர். அரசியலமைப்பு வரைவு குழு இக்குழு 1949 ஆகஸ்ட் 29 அன்று அமைக்கப்பட்டது. தலைவர் டாக்டர் PR அம்பேத்கர். பிற உறுப்பினர்கள் கோபாலசாமி ஐயங்கார், அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர், டாக்டர் KM முன்ஷி, சையத் முகமது சாதுல்லா, மாதவராவ், TT கிருஷ்ணமாச்சாரி.
டேஷ் திட்டம் பெண்கள் சுய உதவி குழுக்கள் போன்ற திட்டங்களில் பெண்களின் அதிகார குவிப்பு மற்றும் சமூக பொருளாதார வளர்ச்சிக்கு வழிகாட்டுகிறது அப்படின்னா சுய மசிதா திட்டம். மகிழா சம்ரிதி யோஜனா மற்றும் இந்திரா மகிழா யோஜனா ஆகிய இரு திட்டங்களும் இணைத்து பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கும் நோக்கமுடன் 2001ஆம் ஆண்டில் சுயம்சிதா திட்டம் கொண்டுவரப்பட்டது. சுயம்சிதா திட்டம் சூரியனின் நிறமண்டலம் மற்றும் வெளிப்படலங்கள் பற்றி ஆராய்வதற்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ள முதல் இந்திய அறிவியல் திட்டப்பணி ஆதித்யா. சூரியனை பற்றி ஆராய இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனத்தினால் ஆதித்யா எனும் செயற்கைக்கோள் 2019ஆம் ஆண்டிற்கு ஏவப்பட்டுள்ளது. விசா கைபேசி கட்டணம் செலுத்தும் முறையை அக்டோபர் 2015இல் அறிமுகப்படுத்திய வங்கி எது? ஐசிஐசிஐ. அக்டோபர் 2015இல் ஐசிஐசிஐ வங்கியினால் அறிமுகப்படுத்தப்பட்ட இம்முறை டெபிட் கிரெடிட் கார்டுகளை வாடிக்கையாளர்கள் தங்களது மொபைலிலேயே QR கோட் ஸ்கேனர் மூலம் ஸ்கேன் செய்து அதன் வழியே பணம் பரிமாற்றம் கொள்ளும் வழிமுறையை அளித்துள்ளது. டிசம்பர் 2015இல் இந்தியாவின் 43ஆம் தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர் DS தாக்கூர். இந்தியாவின் 43வது தலைமை நீதிபதியாக உச்சநீதிமன்றத்தின் மூத்த நீதிபதியான தீரத் சிங் தாக்கூர் அவர்களை அரசியலமைப்பு சாசன பிரிவு 124 படி இந்திய குடியரசுத் தலைவர் 2015 நவம்பர் 18 அன்று நியமித்தார். இந்தியாவின் 42வது தலைமை நீதிபதியாக பதவி வகித்த ஹண்டியாலா லட்சுமி நாராயணசாமி தத்து அவர்கள் பதவிக்காலம் 2015 டிசம்பர் 2 அன்றுடன் முடிவடைந்ததை அடுத்து புதிய தலைமை நீதிபதியாக DS தாக்கூர் பதவியேற்றார். முதல் தெலுங்கானா மொழி தினம் அனுசரிக்கப்பட்ட நாள் செப்டம்பர் 9, 2015. புகழ்பெற்ற தெலுங்கு எழுத்தாளரும் கவிஞருமான கலோஜி நாராயணராவின் 100வது பிறந்தநாள் தினமான 2015 செப்டம்பர் 9 தெலுங்கானா மாநில அரசினால் முதல் தெலுங்கானா தினமாக கொண்டாடப்பட்டது. இனிவரும் ஆண்டுகளில் செப்டம்பர் 9 ஆனது தெலுங்கானா மாநில மொழி தினமாக கொண்டாடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசு சேவைகள் அனைத்தையும் ஒரே குடையின் கீழ் கொண்டு வருவதற்காக இ-பிராகிட்டி என்ற திட்டத்தை 2015இல் துவக்கிய மாநிலம் எது? ஆந்திர பிரதேசம். அரசு சேவைகள் அனைத்தையும் ஒரே குடையின் கீழ் கொண்டு வர இ-பிரகதி எனும் டிஜிட்டல் திட்டத்தினை 2015 செப்டம்பர் மாதத்தில் ஆந்திர பிரதேச மாநில அரசு கொண்டு வந்துள்ளது. தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடி மாணவர்களுக்கு தரமான இலவச கல்வி பயில்வதற்காக வழி செய்யும் அன்வேஷா திட்டத்தை எந்த மாநில அரசு டிசம்பர் 2015இல் தொடங்கியது? ஒடிசா. ஒடிசா மாநில அரசு 2015 டிசம்பரில் தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியின மாணவர்களுக்கு தரமான இலவச கல்வி பயில வழிவகை செய்யும் அன்வேஷா திட்டத்தினை துவங்கியது. செப்டம்பர் 2015இல் வண்டலூர் அறிஞர் அண்ணா வனவிலங்கு பூங்காவிற்கு தமிழக முதலமைச்சர் எந்த உயிரினத்தின் பூங்காவை துவங்கி வைத்தார்? வண்ணத்துப்பூச்சி பூங்கா. தமிழக முதல்வர் 2015 செப்டம்பர் மாதம் வண்டலூரில் வண்ணத்துப்பூச்சி பூங்காவை துவங்கி வைத்தார். எந்த நாடு பசுவை அதன் தேசிய விலங்காக சமீபத்தில் அறிவித்தது? நேபாளம். நேபாளத்தில் 2015 செப்டம்பர் 20 அன்று புதிய அரசியல் சாசனம் அமலுக்கு வந்தது. இதன்படி நேபாளத்தின் தேசிய சின்னமாக பசு அறிவிக்கப்பட்டது. மேலும் நேபாளத்தின் மதசார்பற்ற நாடாகவும் புதிய அரசியல் சாசனம் பிரகடனப்படுத்தியுள்ளது. பெரு வெடிப்பு கொள்கை பற்றி முதலில் விவரித்து கூறியவர் ஜார்ஜ் லெமெட்ரி. 1927ஆம் ஆண்டில் பெல்ஜியம் நாட்டினை சேர்ந்த கத்தோலிக்க பாதிரியார் ஜார்ஜ் லெமெட்ரி என்பவர் முதலில் பெரு வெடிப்பு கொள்கை எனும் கொள்கையை வெளியிட்டார். இதன்படி பேரண்டமானது ஒரு அடர்த்தி மிகுந்த புள்ளியின் வெடிப்பிலிருந்து உருவானது. இதிலிருந்துதான் சூரியன், புவி, நட்சத்திரங்கள் போன்றவை தோன்றின. சுமார் 13.8 பில்லியன் வருடங்களுக்கு முன்பு ஏற்பட்ட இந்த வெடிப்பிற்கு பிறகு பேரண்டமானது தொடர்ந்து விரிவடைந்து கொண்டே செல்கின்றது என்பது இதன் மைய கருத்தாகும். ஐக்கிய நாடுகள் நிறுவியதன் 70ஆம் ஆண்டின் நிறைவு நாள் 24 அக்டோபர் 2015. இரண்டாம் உலகப் போரின் வெற்றியாளர்கள் 1945ஆம் ஆண்டு அக்டோபர் 24 அன்று ஐக்கிய நாடுகள் சபை தோற்றுவிக்கப்பட்டது. கடந்த அக்டோபர் 24, 2015 அன்று ஐநா சபை துவங்கப்பட்டு 70 வருடங்கள் ஆனதை அடுத்து ஐநா சபையின் சார்பிலும் பல்வேறு உலக நாடுகளின் சார்பிலும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. கீழ்காண்பவற்றில் மிக முக்கியமான வேளாண்மை அடிப்படையாக கொண்ட தொழில் சர்க்கரை. சர்க்கரை ஆலை தொழிலானது முழுக்க வேளாண்மை மட்டும் சார்ந்த தொழிலாகும். தேங்க்யூ.